வீரயுக நாயகன் வேள்பாரி பாகம் 19. இப்போ நம்ம மூத்த பிடாரன் வந்துட்டு அந்த பொறையன் சாப்பிட்டு அந்த பழத்தை பார்க்குறான். அப்படி பார்க்குறப்போ மண்ணுளி அப்படிங்கிற ஒரு வகை பாம்பு தான் வந்து அந்த பழத்தில் விஷத்தை நிரப்பியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யூகிக்கிறான். அந்த சமயமே அந்த பொறையனும் வந்துட்டு அங்கேயே இறந்தும் போகிறான். சரி, இப்போ இவனும் இறந்து போயிட்டான், மீதி உள்ளவங்களையாவது நம்ம உயிரோட கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி அடுத்த மலை ஏறுறாங்க. மொத்தமாக 6 மலை ஏறி போகணுமாமா அந்த நாகர்குடியை அடையறதுக்கு. இவங்க இப்போ 3 மலை ஏறி வந்திருக்காங்க, இங்கேயே 6 பேர் செத்து போயிட்டானுங்க. அடுத்தது அப்படியே ஒவ்வொரு மலையாக ஏறி ஏறி போகிறாங்க. மொத்தத்தில் கடைசியாக மீதம் இருக்கிறது யாருன்னா மூத்த பிடாரன், இளைய பிடாரன், அதுக்கப்புறமா ஒரே ஒரு வீரன் மட்டும்தான் மீதம் இருக்கான். மற்றவங்க எல்லாருமே பாம்பு கடியால் செத்து போயிடுறானுங்க. இப்போ அவங்க 3 பேர் மட்டும் அந்த நாகர்குடியினுடைய நுழைவாயிலுக்கு வந்து நிற்கிறானுங்க. அந்த செய்தி கேட்டு நாகர்குடியினுடைய தலைவன் இருக்கான்ல, அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குதிரையில் வரான். வந்து இவங்க 3 பேரையுமே சந்திக்கிறான். அவன் பார்க்கறதுக்கு ரொம்ப இளமையாக இருந்திருக்கான். மூஞ்சில எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் ஒரு இளமையான தோற்றத்தோடு இருந்திருக்கான் அந்த நாகர்குடி தலைவன். இவங்களுக்கு பார்த்த உடனே சந்தோஷம். ஓகே, எப்படி இவங்களை மீட் பண்ணிட்டோம், அடுத்தது மூலிகையை வாங்கிட்டு கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு இவங்க வெயிட் பண்ணிருக்காங்க. இப்போ வந்தவன் யார், நீங்க எங்கிருந்து வரீங்கன்னு சொல்லி கேட்க, அப்போ நம்ம மூத்த பிடாரன் சொல்றான், இந்த மாதிரி பெருஞ்சேரல் அப்படிங்கிற ஒரு சேர அரசர் தான் எங்களை அனுப்புனார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி வந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, இந்த மாதிரி நாகங்கள் உண்ணக்கூடிய மூலிகை இருக்கு இல்லையா, அந்த மூலிகையை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வர சொன்னாருன்னு சொல்ல, நாகங்கள் உண்ணக்கூடிய மூலிகையா, ஒவ்வொரு விதமான நாகங்களும் ஒவ்வொரு விதமான மூலிகையை உண்ணும், நீங்க என்ன மூலிகையை கேட்குறீங்கன்னு சொல்லி கேட்க, அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி பதிலையே கேட்குறான் நம்ம மூத்த பிடாரன். ஏன்னா இவ்வளோ நாள் வந்துட்டு ஒவ்வொரு வகை பாம்பு ஒவ்வொரு மூலிகையை சாப்பிடுங்கிற விஷயமே அவனுக்கு தெரியாது. அப்போ அந்த மூத்த பிடாரன் கேட்குறான், இல்லைங்க எங்களுக்கு எல்லா மூலிகையும் எல்லாம் வேண்டாம், இந்த தோல் வந்து பார்த்தீங்கன்னா உரியுது இல்லையா, பாம்பு ஒரு மூலிகையை சாப்பிட்டா வந்து அதனுடைய தோல் வந்து உறிஞ்சி புது தோல் வருது இல்லையா, அந்த மூலிகை மட்டும் எங்களுக்கு வேணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்லை நாங்கள் அந்த மூலிகையெல்லாம் சாப்பிட்டது கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த நாகக்குல தலைவன் சொல்கிறான். நம்ம மூத்த பிடாரனுக்கு மறுபடியும் ஒரு பயங்கரமான ஷாக்கு. என்னடா இவன் அதெல்லாம் சாப்பிட்டதே இல்லைங்கிறானுங்க, ஆனால் இவ்வளோ இளமையாக இருக்கானுங்களே, இதெல்லாம் எப்படி அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான் மூத்த பிடாரன். அதுக்கப்புறமா நம்ம பெருஞ்சேரல் சேர மன்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை துணி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. அந்த வெள்ளை துணியை பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா 2 பாம்பு சேரும் இல்லையா, காதலிச்சு அது 2ம் சேரும் இல்லையா, புணரும் போது அந்த பாம்பின் மேலே அந்த துணியை போத்தி கொண்டு வந்தோம்னா அந்த துணி யார்கிட்ட இருக்கோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயுட்காலம் அதிகம், அது போக அதிர்ஷ்டமும் கைகூடும் அப்படிங்கிற மாதிரி அந்த முனி வந்து சொல்லியிருக்கான். யாரும் அந்த வடதேசத்து முனி. அதனால அந்த வெள்ளை துணியை கொண்டு வந்து நாகர்குல தலைவன் கிட்ட கொடுத்து, இந்த மாதிரி பாம்பு 2 புணரும் போது அது மேலே போத்தி கொடுங்க இந்த துணியை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பாம்பு புணர்றதை நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். மறுபடியும் நம்ம மூத்த பிடாரனுக்கு ஷாக்கு, என்னடா இவங்க இப்படி சொல்கிறாங்கன்ட்டு. ஏன்னா 2 பாம்பு வந்து பார்த்தோன்னா நல்லா முறிக்கும் இல்லையா, அதுதானே பாம்பு புணர்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இல்லை அது பாம்பு புணர்றது கிடையாது, அது வெறும் காதல் விளையாட்டுகள் தான். பாம்புகள் புணரும் போது வந்து தூரமாக ஏதாவது ஒரு காட்டுக்குள்ளே போய் தான் புணரும், அது யாராலையும் பார்க்கவே முடியாது, அந்த மாதிரியான ஒரு விலங்கு தான் அந்த பாம்பு அப்படிங்கிற மாதிரி அந்த நாகக்குல தலைவன் சொல்கிறான். அதுபோக அந்த பாம்புகள் புணரும் போது அதனுடைய தோலை உரிச்சிருமாமா, தோலை உரிச்சு புது தோல் நல்ல இளமையான தோலை வச்சு தான் அந்த 2 பாம்புகளும் புணரும், ஆண் பெண் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தையுமே நாகக்குல தலைவன் சொல்கிறான். அதை யாருமே நாங்கள் பார்த்ததும் கிடையாதுன்னு சொல்கிறான். இப்போ வந்த 2 வேலையும் வீணாக போச்சு. ஒன்று அந்த மூலிகையை வாங்கிட்டு வர சொன்னால் அதுவும் எதுன்னு தெரியல, 2வது வந்துட்டு அந்த பாம்பு புணரும் போது துணியை போட்டு போத்திட்டு எடுத்துகிட்டு வர சொன்னால் அதுவும் இங்கே முடியல. சரி வேற என்ன வேலை வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த நாகக்குல தலைவன் கேட்க, இல்லைங்க நாங்கள் வந்த வேலையெல்லாம் நடக்காது போல இருக்குது, சரி அந்த நீங்கள் கும்பிட்ற அந்த நாக தேவதையை மட்டும் எங்களுக்கு கண்ணில் காட்டுறீங்களா அப்படின்னு சொல்ல, சரி ஓகே உங்களுக்கு அதை மட்டும் நாங்கள் காட்டுறோன்னு சொல்லிட்டு நம்ம நாகக்குல தலைவன் அவங்க 3 பேரையுமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே கூப்பிட்டு போயிடுறான். உள்ளே கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி நாளைக்கு காலையில் உங்களை நான் கூட்டிகிட்டு போய் நாகதேவதையை காட்டுறேன், அது வரைக்கும் இந்த வீட்டில் நீங்கள் தங்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு குடிசையை காட்டுறான். அந்த குடிசைக்குள்ளே 3 பேரும் போய்க்கிறாங்க. அதாவது யார், மூத்த பிடாரன், இளைய பிடாரன், அப்புறம் அவங்க கூட வந்த ஒரே ஒரு வீரன். அந்த வீரன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர அசதியாக இருக்குது, தூக்கம் வருது, அதனால் போன உடனே வந்து பார்த்தோன்னா நல்லா தூங்கறக்க ஆரம்பிச்சிடுறான். அந்த சமயத்தில் மூத்த பிடாரனும் இளைய பிடாரனும் மட்டும் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இரவு நேரமும் ஆகுது. இரவு நேரம் ஆன உடனே வந்துட்டு ஒரு சம்பிரதாயம் ஒன்று நடக்குது. அதாவது அந்த குடிசை வந்து தனியாக இருக்குது, தனி வீட்டில் இவங்க 3 பேர் இப்போ இருக்காங்க, அதில் ஒருத்தன் தூங்கிட்டான். அந்த குடிசையிலிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு சம்பிரதாயம் ஒன்று நடக்குது. என்ன அப்படின்னா தீப்பந்தம் ஏற்றுறாங்க, ஃபயர் கேம்ப் மாதிரி ஏற்றி அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த நாகக்குடியினர் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா அதில் கூடி உட்காந்து, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இளைஞனுக்கு இளைஞர் தேர்ந்தெடுக்கக்கூடிய சம்பிரதாயம். அதாவது யார் உனக்கு வேணுமோ
அவங்கள வந்து பார்த்தோன்னா சூஸ் பண்ணிக்கலாம். அந்த பொண்ணுக்கும் ஓகே, பையனுக்கும் ஓகேன்னா அவங்க 2 பேர் லைஃப்ல சேர்ந்து வாழலாம். அந்த மாதிரியான ஒரு சம்பிரதாயம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இளைஞர்களும், இளைஞிகளும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, தனக்கு வேணுங்கிற துணைய தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அப்ப அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பாம்புகள் 2ம் வந்து புணரும்போது அந்த காதல் விளையாட்டு ஏற்படும்போது எப்படி ஒண்ணோட ஒண்ணு அப்படியே பிணைஞ்சிக்கும் இல்லையா? அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்களும், பெண்களும் வந்து பார்த்தீங்கன்னா பிணைஞ்சிக்கிறாங்க. ஸோ அது வந்து பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்கும் இல்லையா? அத வந்துட்டு நம்ம மூத்த பிடாரனும், இளைய பிடாரனும் பார்த்தே ஆகணும். அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு, எட்டி பார்க்கறதுக்காக அவங்க குடிசையில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஓட்டைகள் மாதிரி போடுறாங்க. அந்த குடிசையவே வந்து பார்த்தீங்கன்னா, கையில கிடைக்கிற ஒரு பொருள வச்சு கொஞ்சமா கேப் உருவாக்கி, அந்த கேப் வழியா அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் ட்ரை பண்றானுங்க. அப்படி ட்ரை பண்ணும்போது நம்ம இளைய பிடாரன் வந்துட்டு நல்ல பெரிய ஓட்டையாவே போட்டான். அதாவது தன்னுடைய கண்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஓட்டைய போட்டு வெளிய என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். மூத்த பிடாரனும் ஏதாவது ஒண்ணு பண்ணலாம், அந்த குடிசையில ஏதோ ஒரு ஜன்னல் மாதிரி உருவாக்கலாம், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டே இருக்கான். ஆனா அவனால முடியல. அந்த வீரன் வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே பார்க்கல. அவன் ஆல்ரெடி அசதியா இருக்கிறதுனால அவன் தூங்கிட்டான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இளைய பிடாரன் நம்ம மூத்த பிடாரனுக்கு, "டேய் உனக்கு இத கூட பண்ண தெரியலையா?" அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு சிரிச்சுட்டு அவன் பாட்டுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கான். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடிசையினுடைய ஓலை மேல வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது போட்டிருப்பாங்கல்ல, ஓலை போட்டிருப்பாங்கல்ல, அதிலிருந்து ஒரு பாம்பு நம்ம இளைய பிடாரனுடைய கண்ணுக்குள்ள பூந்து உள்ளே போயிருச்சு கண்ணுக்குள்ள. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஆண் கத்திட்டு கீழே விழுகிறான் நம்ம இளைய பிடாரன். இப்போ நம்ம மூத்த பிடாரன் பார்க்குறான். பார்த்தா உள்ள போன பாம்பு இருக்கு இல்லையா, அந்த பாம்பினுடைய வால் மட்டும் கண்ணுக்கு வெளியே நீட்டிட்டு இருக்குது. அந்த மாதிரியான ஒரு கொடூர காட்சியை பார்க்குறான் நம்ம மூத்த பிடாரன். பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு, இவன் அதுக்கு மேலே உயிர் பிழைக்க போகிறதில்ல. ஏன்னா பாம்பு விஷம் வாய்ந்தது. அது அவனுடைய கண்ணுக்குள்ளேயே பூந்துருச்சு. வெறும் வால் மட்டும் வெளியே தெரியுது. இதுக்கு மேலே இவன் உயிர் பிழைக்க மாட்டான். அங்கேயே அவனை போட்டுட்டு சரி நாமளும் எட்டி பார்த்தோம்னா நமக்கு பாம்பு ஏதாவது கொத்திரும்னு சொல்லிட்டு கம்மனு அவனும் போய் தூங்கிடுறான். அப்போ தான் நம்ம மூத்த பிடாரன் ஒரு விஷயத்த உணர்றான். இந்த மாதிரி பாம்புகள் வந்துட்டு மண்ணில் மட்டும்தான் போகும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி குடிசையினுடைய ஓலையில கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற விஷயத்தெல்லாம் அப்பதான் அவன் புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையிலேயுமே ஆகுது. ஒரு இளம் வயது இளைஞன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேரையும் கூட்டிட்டு போறதுக்காக, அதாவது நாகதேவதை கிட்ட கூப்பிட்டு போறதுக்காக வரான். வர்றப்போ அங்கே 3 பேர்ல 2 பேர் தான் இருக்கானுங்க. ஏன்னா ஒருத்தன் நேத்தே பாம்பு கடிச்சு செத்து போயிட்டான். அந்த 2 பேரை மட்டும் கூப்பிட்டுட்டு அந்த இளைஞன் போறான். ஆமா நீங்க 3 பேர் வந்தீங்க, இன்னொருத்தர் எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவரு எந்திரிக்கிற நிலைமையில் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி மூத்த பிடாரன் சொல்லிடுறான். அப்புறம் அவங்க 3 பேர் போகிறாங்க. நாகக்குல தலைவனை பார்க்குறாங்க. நாகக்குல தலைவன் கூட சேர்ந்து இப்போ வந்துட்டு நாகதேவதையை பார்க்க போகிறாங்க. அந்த நாகதேவதையை பார்த்து முடிச்சிடுறாங்க. அது ஒரு சாமி, ஒரு நாகதேவதை மாதிரி இருக்குது. அந்த சாமியை பார்த்து முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம நாகக்குல தலைவன் வந்துட்டு ஒரு வழியை காட்டி, இந்த வழியாக நீங்கள் போயிருங்க, பாம்பு தொல்லைகள் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லி வழியை காட்டி அனுப்பிச்சி விட்டுறான். அங்கிருந்த எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர் மட்டும், அதாவது வீரனும் மூத்த பிடாரனும் மட்டும் எப்படியோ சேர நாட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க நம்ம பெருஞ்சேரல்கிட்ட. வந்து இந்த மாதிரி போகிற வழியில் என்னென்ன ஆச்சு ஏதாச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்ல, அப்புறம் அந்த மாதிரி மூலிகையே இல்லையாமாங்க. பாம்புகள் வந்துட்டு ஏகப்பட்ட மூலிகைகளை உண்ணுமாமா. அந்த மூலிகைகளெல்லாம் அவங்க சாப்பிட்றது கிடையாது. ஆனால் இருந்தாலுமே அவங்க ரொம்ப இளமையான தோற்றத்தோட தான் எல்லாருமே இருக்காங்கங்கிற மாதிரி சொல்ல, அப்புறம் நாங்கள் 2 பேர் உயிர் தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மூத்த பிடாரன் சொல்லி முடிக்கிறான். சொல்லி முடிச்ச உடனே வந்துட்டு நம்ம சேரன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி அவனுங்க அந்த மூலிகையை கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சிருக்கானுங்க, எந்த ஒரு பலன் நம்ம அடைஞ்சிடக்கூடாதுன்னு நினச்சிருக்கானுங்க. அதனால தான் கட்டுக்கதைகள் எதையோ சொல்லி அவன் வந்துட்டு உன்னை குழப்பி விட்டு அனுப்பிச்சி விட்டுட்டான். ஆனால் உண்மையாகவே அந்த மூலிகை அங்கே இருக்குது, நாம் போய் எப்படியாச்சும் அந்த மூலிகையை எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சேரன் முடிவு செய்கிறான். அப்போ தான் இந்த கதையில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா, இப்போ நம்ம மூத்த பிடாரன் சொல்கிறான், அதாவது நீங்கள் கொடுக்குற அந்த செல்வத்துக்காக நான் இந்த பயணத்தை மேற்கொள்ளலை, நான் வந்து சின்ன வயசுலேருந்தே நாகத்தை பற்றி அறிஞ்சிக்கிட்ட ஒருத்தன், அதனால் நாகத்தை அழிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு என்னுடைய வாழ்நாள் குறிக்கோளாகவே இருந்துச்சு. அதனுடைய அபாயம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இப்போது நீங்கள் சொன்னதுனால உங்கள் கூட வந்து பார்த்தோன்னா ட்ராவல் பண்ணியிருந்தேன். அந்த அபாயத்தை வந்து நான் அறிஞ்சிக்கிட்டேன். அந்த நாகர் குலத்தினர் வந்துட்டு பயங்கரமான ஒரு மிகப்பெரிய படையெல்லாம் அவங்க கிட்ட கிடையாது. அது ஒரு சின்ன குழு, அவ்வளோதான். குறைஞ்சபட்ச வீரர்கள் தான் அவங்க கிட்ட இருக்காங்க. அவங்க வந்துட்டு எப்பேற்பட்டவங்க, அவங்க என்ன சாமியை கும்பிட்றாங்க, அவங்களுடைய படை எண்ணிக்கை எவ்வளோ, இதெல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டேன். இப்போ நீங்கள் ஊன்னு சொல்லுங்கள், இப்போ அவங்களுடைய கதையை முடிச்சிடலாம். அதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய மூலிகையெல்லாம் நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பெருஞ்சேரலும் வந்து பார்த்தோன்னா இது நல்லா இருக்கே, சரி என்ன பண்ணுறான்னு சொல்கிறேன்னு சொல்லி கேட்க, நீங்கள் ஊன் மட்டும் சொல்லுங்கள், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உங்களுடைய படை வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சின்ன படை, நாகக்கூட்டம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய படை, உங்களுடைய படைக்கு முன்னாடி அவங்களால நிற்க கூட முடியாதுங்கிற மாதிரி சொல்லி நம்ம பெருஞ்சேரலுமே வந்து பார்த்தீங்கன்னா சரி அவங்கள அழிச்சிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு மிகப்பெரிய படையை திரட்டிக்கிட்டு நம்ம பெருஞ்சேரலும் அந்த மூத்த பிடாரனும் வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க. அப்படி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு, இந்த மாதிரி நம்மளை நோக்கி ஒரு பெரிய படை வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த 6 மலையெல்லாம் இவங்க தாண்டி போகலை. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா
பாம்புகள் தொல்லை இருக்காதுன்னு சொல்லி அந்த நாகக்குடியினர் தலைவன் ஒருத்தன் சொன்னான் இல்லையா, அந்த வழியாக வரான். ஏன்னா இந்த வழியாக போனால் 6 மலை ஏறி போனால் பாம்பு கொத்தி எல்லாம் சாக வேண்டிதான். பாம்பு தொல்லை இருக்காதுன்னு ஒரு வழி சொன்னான்ல, அந்த வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்கள கூட்டிகிட்டு வரான் நம்ம மூத்த பிடாரன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாகர்குடியினருக்கு தெரிஞ்சு போயிடுது நம்மளை நோக்கி ஒரு படை வருதுன்னு சொல்லிட்டு. அவங்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தன்னுடைய போர் படைகளை வந்து பார்த்தீங்கன்னா திரட்டி நிற்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மலை மேலே ஏறி நிற்கிறாங்க. இவங்க மலை அடி வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறாங்க. மேலே ஏறினா நாகர்குடி அந்த மலைக்கு நம்ம போயிடலாம். அந்த ஒரு நிலமையில வந்து நிற்கும்போது நம்ம மூத்த பிடாரனும் கூட நிற்கிறான். மேலே கொஞ்சம் வீரர்கள் தான் இருக்காங்க. இந்த பக்கம் ஒரு 10 பேர் வரானுங்க, அந்த பக்கம் ஒரு 10 பேர், மொத்தமாகவே ஒரு கொஞ்சமாக தான் இருக்கானுங்க. ஒரு 50 பேருக்குள்ளே தான் இருப்பானுங்க. இவனுங்க ஆயிரக்கணக்கில் படையை கூப்பிட்டு வந்திருக்கானுங்க. அப்போவே நம்ம சேர தேசத்து வீரர்களுக்கு பயம் போயிடுது. ஏன்னா இவ்வளோ நேரம் நாகங்கள் கூட சண்டை போட போகிறோங்கிற பயத்தோடயே வந்தானுங்க. இப்போ அந்த வீரர்களுடைய எண்ணிக்கையை பார்த்த உடனே இவ்வளோ தானா, 2 நிமிஷத்தில் காலி பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சேர தேசத்தினரும் நினைக்கிறாங்க. நம்ம மூத்த பிடாரன் என்ன நினைக்கிறான்னா, காலையில் அந்த படை வீரர்களோட வராங்க, மத்தியானத்துக்குள்ளே முடிஞ்சிரும், யுத்தம் முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான் நம்ம மூத்த பிடாரன். சரி வாங்கப்பா வேலையை முடிச்சுட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு இவங்களாம் ரெடியாக அந்த பக்கம் திடீர்னு வந்து பார்த்தோன்னா அவங்கெல்லாம் வில்லம்பை எடுத்து குறி வச்சு நிற்கிறானுங்க. சரி என்ன ஒரு 50 வில்லு நம்மளை நோக்கி வரப்போகுது, அதாவது ஒரு 50 அம்பு வரப்போகுது, அதிலிருந்து நம்ம தப்பிச்சா வேலை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேடயத்தை எடுத்துக்கிட்டு ரெடியாக நிற்கும்போது சர்ன்னு வந்து பார்த்தோன்னா அம்புகள் வர ஆரம்பிக்குது. மலை மேலேருந்து கீழே அம்புகள் வருது. அப்படி வர்றப்போ ஒருத்தன் கூர்ந்து கவனிக்கிறான் ஒரு வீரன். என்ன அப்படின்னா, வரக்கூடிய அந்த அம்புகளில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாம்பு சுற்றி இருக்குது. இந்த கங்குவா படத்தில் கூட வந்து பார்த்தோன்னா நம்ம சூர்யா பாம்பு வச்சு அம்புடு வரலாம், அந்த மாதிரி அந்த அம்புகளில் பாம்பு வந்து பார்த்தோன்னா சுற்றி இருக்குது. அந்த பாம்பு பயங்கர விஷத்தன்மையுடையது. இப்போ அப்படியே வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு 50 அம்புகளோ 100 அம்புகளோ சர்ன்னு வந்து பார்த்தோன்னா இவங்களுக்குள்ளே இறங்குது. இறங்கும் போது வந்து பார்த்தோன்னா அந்த பாம்புகளும் வந்து பார்த்தோன்னா ஒரு 100 பாம்பு வந்து பார்த்தோன்னா அந்த படைக்குள்ளே வந்து பார்த்தோன்னா இறங்குது. இறங்கி ஒவ்வொருத்தனா வந்து பார்த்தோன்னா கொத்த ஆரம்பிக்குது. அங்கே இருக்கிற பின்னாடி இருக்கிற படை வீரர்களாக தெரிச்சு ஓடுறானுங்க. ஆட்டம் அம்மா என்னடா இது பாம்பெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நம்ம மூத்த பிடாரன் வந்துட்டு இது நடக்கும்னு எனக்கு தெரியும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை பற்றி ஏன் நீ முன்னாடியே சொல்லலைன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய வீரன் கேட்குறான். முன்னாடியே சொல்லியிருந்தா இவ்வளோ பெரிய படையோட சேரன் வந்து வந்திருக்க மாட்டான், அதனால தான் நான் யார்கிட்டையும் சொல்லலை இதை பற்றிங்கிற மாதிரி நம்ம மூத்த பிடாரன் சொல்கிறாங்க. நம்ம சேர பெருஞ்சேரனுடைய மகன் பதுமன் அப்படிங்கிறது அவனுடைய பெயர். அவன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான், இந்த மாதிரி எங்களை கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டிட்டியே, இப்போ பாம்புகளாக பறந்து வருது, என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஒரு நிமிஷம் இருங்க என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெட்டியை வந்து பார்த்தோன்னா திறக்கிறான். அந்த பெட்டியை வந்துட்டு அவன் போர் வீரர்கள் வரும்போதே கொண்டு வந்திருக்கான், பெருசாக ஒரு பெட்டி. அந்த பெட்டியை திறந்த உடனே உள்ளே இருந்து ஏகப்பட்ட பருந்துகள் வந்து பார்த்தோன்னா பறந்து வருது. பருந்துக்கும் பாம்புக்கும் ஆகாதுன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. அந்த மாதிரி நிறையா பருந்துகள், பாம்பை தின்னக்கூடிய பருந்துகள், அப்புறம் பிணந்தின்னி பருந்துகள்னு சொல்லிட்டு நிறையா பருந்து வந்து பார்த்தீங்கன்னா பறந்து வருது. இந்த பருந்துகளுடைய வாசம் காற்றுல படர்ந்துச்சுனாவே ஒவ்வொரு பாம்பு தெரிச்சு ஓடி போய் உள்ளே பூந்துக்கும், அதாவது புதருக்குள்ளே எங்கேயாவது பூந்துக்கும் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்கிறான். இப்போ தான் நம்ம பதுமனுக்கு பயம் குறையுது. அதே மாதிரி பின்னாடி இருக்கக்கூடிய வீரர்களுக்கு பின்னாடி நிறையா வந்து பார்த்தோன்னா பெட்டிகளை வச்சுருக்கான் நம்ம மூத்த பிடாரன். அந்த வீரர்களை எல்லாம் அந்த பெட்டி அவிழ்த்து விட சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி இங்கிருந்து கத்த, அதே மாதிரி அந்த வீரர்களுமே வந்துட்டு பெட்டிகளால் அவிழ்த்து விடுறாங்க. அப்படி அவிழ்த்து விடும்போது கீரிகள், நிறைய வகை கீரிகள் வந்து பார்த்தோன்னா உள்ள வச்சிருக்கான். இந்த பாம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீரி, பாம்பு கீரி எப்படி சண்டை போடும் நமக்கு தெரியும், ஆனால் அதில் எப்படி இருந்தாலும் கீரி தான் கடைசியில் ஜெயிக்கும். அந்த மாதிரி நிறைய கீரிகள் வந்து பார்த்தோன்னா அந்த பெட்டிகள்ல இருந்து ஓடி வருது. அந்த கீரிகளுடைய வாசனையுமே காத்துல இருந்தால் பாம்புகள் தெரிச்சு ஓடிடும் அப்படிங்கிற மாதிரியுமே ஒரு நியதி இருக்கு. இப்படி கீரிகளையும் பருந்துகளையும் ஏவி விட்டு பாம்புகளை அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வரான் நம்ம மூத்த பிடாரன். பதுமன் வந்து பார்த்தீங்கன்னா சேர பெருஞ்சேரனுடைய மகன். அவன் வந்து பார்த்தீங்கன்னா கத்தி சிரிக்கிறான், ஆஹா இன்னைக்கு நாங்கள் தாண்டா ஜெயிக்க போகிறோம், மூத்த பிடாரன் பயங்கர அறிவாளி தான் போல அப்படிங்கிற மாதிரி கத்தி சிரிக்க, கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சண்டை நடக்குது. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேர படை இருக்கு இல்லையா, பெருஞ்சேரனுடைய படை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பின்வாங்குது. அந்த நாகக்குடியினர் கொஞ்சூண்டு அம்புகளை மட்டும் வச்சுக்கிட்டு முன்னேறி வந்துகிட்டே இருக்கானுங்க. என்னாச்சு பதுமன் வந்து கேட்குறான், ஏன் பின்வாங்குறாங்க, என்னாச்சு எதனால அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, நம்ம மூத்த பிடாரனுக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரியல. மேலேருந்து வெறும் அம்புகள் மட்டும் வருது, ஆனால் அம்புகளில் இப்போ பாம்புகள் இல்லை. ஏன்னா அந்த பருந்துகள் வந்து அந்த இடம் ஃபுல்லாக அந்த குன்று ஃபுல்லாக வட்டம் போட்டுட்டு இருக்குதா, அதனால் பாம்புகள் எதுவுமே இல்லை. இருந்தாலும் அந்த அம்புகளை கண்டு அஞ்சு ஏன் வந்து இந்த படை பின்வாங்குதுன்னு புரியல அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் அந்த குன்று ஏறி மேலே போய் பார்க்குறேன், அந்த நாகர்குடியினர் என்ன பண்ணுறாங்க, என்ன வச்சு அனுப்புகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒளிஞ்சு நின்று பார்க்குறேன். பார்த்துட்டு அவங்க என்ன அனுப்புகிறாங்கிறத வந்து சொல்கிறேன். அப்போ தான் வந்துட்டு இவங்க ஏன் பின்வாங்குறாங்க அப்படிங்கிறது விஷயம் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குன்றுக்கு மேலே ஏறி போகிறான் மூத்த பிடாரன். அப்படி பாதி தூரம் தான் ஏறி இருப்பான். ஏறிட்டு திடுதிடுன்னு ஓடி வரான் நம்ம சேரன் பெருஞ்சேரல் கிட்ட. ஓடி வந்து, இந்த மாதிரி நம்ம பாம்புகளுக்கு எதிராக இந்த கீரிகள் பருந்துகளை அனுப்பணும், ஆனால் அதெல்லாம் ஒன்றுத்துக்குமே லாய்க்கு இல்லாத மாதிரி அவங்க ஒன்று பண்ணிட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி
தன்னுடைய மார்பில் ஒரு அம்பு ஏறி இருக்கு. அந்த அம்பை வந்து பார்த்தோன்னா கையில் எடுத்துக்கிட்டு பேசிட்டு இருக்கான் இப்போ நம்ம மூத்த பிடாரன். என்னடா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பெருஞ்சேரல் கேட்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு நாகமாமா, அது வந்து பார்த்தோன்னா பெருசாக கண்ணுக்கே தெரியாது, குருதிப்பனையன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நாகத்தோட பேர். அந்த நாகத்தை வந்து பார்த்தீங்கன்னா அம்புகளில் வச்சு அனுப்பியிருக்கானுங்க. நமக்கு பார்க்குறப்ப வந்து பார்த்தோன்னா வெறும் அம்பு மட்டும்தான் வந்த மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் அது கண்ணுக்கே தெரியாத மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்திருக்கு அந்த குருதிப்பனையன் அப்படிங்கிற நாகம். அந்த நாகம் இதோட விஷம் வாய்ந்ததுரா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே சொல்கிறான் நம்ம மூத்த பிடாரன். அந்த மூத்த பிடாரனுக்கும் அந்த அம்பு ஏறி இருக்குது, அந்த நாகத்தினுடைய அம்பு. அந்த அம்பை வாங்கிட்டு தான் வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கான். அப்போ நம்ம சேரன் பெருஞ்சேரல் சொல்கிறான், கம்மன் இந்த யுத்தத்தை விட்டு பின் வாங்கிடலாமா, அவங்க வேற மேலே இருந்து வந்துக்கிட்டே இருக்கானுங்க கீழே, பின் வாங்கிடலாமான்னு சொல்லி கேட்க, நீ பின் வாங்கினா மட்டும் அவனுங்களை உன்னை விட்டுருவானுங்களா, அவங்கள நீ கை வச்சுட்ட, கொலை பண்ணணும்னு சொல்லி கை வச்சுட்ட, வச்ச உடனே அவங்க கண்டிப்பாக வந்து உங்களுடைய இனத்தையே அழிச்சு தான் தீருவாங்க, இல்லைனா அவங்க இனத்துக்கு பாதிப்பு வந்துடும் சொல்லி கண்டிப்பாக நீ பின் வாங்கினாலும் அடி விழுகுண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் நம்ம மூத்த பிடாரன். அட்லீஸ்ட் அவங்கள இப்போயே அழிச்சு தொலைஞ்சிரு, உன்னோட 2வது மகன் கூட ராஜா ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ முதல் மகன் அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்குறான். முதல் மகனான பதுமன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாகத்தால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்க அந்த நாகம், அப்படியே கழுத்தில் வந்து பார்த்தோன்னா கடிச்சிட்டு இருக்க அந்த நாகம். அப்படியே வந்து பார்த்தோன்னா அந்த பதுமன் அங்கேயுமே உயிரிழந்து போகிறான். நம்ம சேர மன்னருடைய முதல் மகனான பதுமன் அங்கேயே செத்து போயிடுறான். அதுக்கப்புறமா நம்ம சேர பெருஞ்சேரல் வந்து பார்த்தோன்னா யோசிக்கிறாரு, கம்மனு ஒரே ஒரு குன்றில் தான் அவங்க இருக்கானுங்க, அந்த எருக்கு மலை அப்படிங்கிற ஒரு மலை மேலே தான் அவங்க இருக்காங்க. கம்மன் அந்த மலையவே எரிச்சு விட்டுறலாம், இதுக்கு மேலே பாம்புகள் கூடலாம் போராட நம்மளால முடியாது, போய் தீயை எடுத்து அந்த குன்றில் பற்ற வச்சோம்னா அந்த மலையே சும்மா கொழுந்து விட்டு எரிஞ்சிரும், அவ்வளோதான் முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். முதல்ல அதை பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம மூத்த பிடாரன் கையில் உயிரை பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டுருக்கான். அப்படியே அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மயக்கம் வருது, அப்படியே சாகிற நிலைமைக்கு போயிட்டான். உடனே வந்துட்டு நம்ம சேர பெருஞ்சேரல் இருந்துட்டு போய் தீ வச்சிருங்க, மலைக்கே தீ வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம வீரர்கள் இருக்கிற வீரர்கள் அங்கே கொஞ்சம் நஞ்சம் உயிர் மிஞ்சிருப்பாங்கல்ல, அவங்க வந்துட்டு அந்த பாம்புகளுக்கு நடுவில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எப்படியோ போய் தீயை வச்சு விட்டுறானுங்க. அந்த மலையே வந்து பார்த்தோன்னா எரிஞ்சு அங்கே அந்த நாகர்குடியினர் கீழே இறங்கி வந்துட்டு இருக்கானுங்க அம்புகளோட. அப்படி வந்துட்டு இருக்கவே நாலா பக்கமும் தீய பரவி அந்த மலையே வந்து பார்த்தோன்னா தீயால் எரிஞ்சு போயிடுது. அப்படியே நம்ம மூத்த பிடாரனுடைய உயிருமே கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அங்கே மலை ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா தீ எரிஞ்சு அவங்களும் அப்படியே சாம்பலை எல்லாரும் செத்துடுறானுங்க. இங்கே நம்ம மூத்த பிடாரனும் அதை பார்த்துக்கிட்டே உயிர் விட்டுறான். இந்த கதையெல்லாம் இப்போ முடியுது. நம்ம கபிலர் கேட்டுட்டு பயங்கரமாக ஆடி போயிடுறாரு. என்னடா கதை இது, ரத்த தெறிக்கையாடா கதை சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு யோசிக்கிறாரு நம்ம கபிலர். அப்போ தான் வந்துட்டு அந்த நெருப்புக்கு அந்த பக்கமாக 2 பேர் ஆடிக்கிட்டு இருந்தானுங்களே, இப்போ அவனுங்க வந்து பார்த்தோன்னா நெருப்புக்குள்ளே இறங்கி ஆடுறக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏன்டா இப்போ தான் ஏதோ ஒரு கதையே கோரமான ஒரு கதையை சொல்லி முடிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறமா நெருப்புக்குள்ளே இறங்கி வேறு ஆடுறீங்களாடா அப்படிங்கிற மாதிரி அப்படியே வந்துட்டு ஷாக் ஆகி உட்காந்துட்டு இருக்காரு நம்ம கபிலர் அந்த காட்சிகளெல்லாம் பார்த்துக்கிட்டே.